அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ் மஸ்ஜிதின் சம்மாங்கோட்டை பள்ளி சார்பாக ஈகை திருநாளில் ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். நோன்பில் நாம் கற்றுக்கொண்ட பயிற்சி எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த மாதத்திலும் கடைபிடித்து இறைவனின் நல்லவரை பெறுவோமாக. ஆமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் எமது வாழ்வில் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கியிருந்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புனித ரமலானை பொறுத்தமட்டில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது வாழ்வில் 9 ரமலான்களை மாத்திரம்தான் சந்தித்திருக்கின்றார்கள். நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றிருக்கின்றார்கள். மொத்தத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரமலான்களை மாத்திரம்தான் சந்தித்திருக்கின்றார்கள். அந்த 9 ரமலான்களையும் அவர்கள் எந்த அளவுக்கு வரவேற்றிருக்கின்றார்கள், அவர்களது குடும்பத்தார்களையும் சஹாபாக்களையும் தோழர்களையும் எவ்வாறு அந்த ரமலானை அடைவதற்கு உற்சாகப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சஹாபாக்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் ஒரு பரக்கத்தான ஒரு மாதம் வரவிருக்கிறது. அது ரஹ்மத்துடைய மாதம். அந்த மாதத்திலே அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் துஆக்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்றான். மேலும் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய காலமும் இந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களில் போட்டி போட்டுக்கொண்டு யார் நல்லமல்கள் செய்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடிய காலமும் இந்த ரமதானுடைய மாதம் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் இப்பொழுது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ ரமதான்களை எமது வாழ்க்கையில் நாங்கள் வழி அனுப்பி வைத்திருக்கின்றோம். நபி சந்திச்சது 9 ரமதான்கள் மாத்திரம்தான். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் 15, 20, 25, 30, 40, 50, ஏன் 60 ரமதான்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோமே. இந்த ரமதான்களை நாங்கள் எப்படி வழி அனுப்பி வைத்தோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய நோக்கம் நாங்கள் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றான். இப்பொழுது நாங்கள் இந்த தருணத்தில் சிந்திக்கணும். நாம் இப்பொழுது இந்த ரமதானை வழி அனுப்பி வைத்திருக்கிறோமே, இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இறையச்சத்தை உண்டு பண்ணியது? ரமதானுக்கு முன்னால் நான் என்னுடைய கண்களால் விளக்கப்பட்ட பல விடயங்களை பார்த்து கொண்டிருந்தேனே, ஆபாசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேனே, அல்லாஹ் விரும்பாத விடயங்களை பார்த்து கொண்டிருந்தேனே. இப்பொழுது இந்த ரமதானை நான் பூர்த்தியாக்கி ரமதானை வழியனுப்பி வைத்திருக்கின்றேனே. இந்த ரமதான் எனக்கு தேவையற்ற விடயங்களை பார்ப்பதிலிருந்து தடை செய்வதற்குண்டான தக்குவாவை தந்திருக்கிறதா என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதே போன்று எத்தனையோ விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள், ஹராமான விஷயங்களை எங்களுடைய காதுகளின் மூலமாக, செவிகளின் ஊடாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது ரமதானை நாங்கள் வழி அனுப்பிவிட்டோம். இந்த ரமதான் அந்த விஷயங்கள் பாவமானது, தவறானது என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதா? அந்த விஷயத்திலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு தக்குவாவை தந்திருக்கிறதா என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான்கள் வந்து செல்வது எங்களுடைய வாழ்க்கையில்
ஒரு இயல்பான ஒரு விடயமாக ஆகிவிட்டது என்று நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அந்த எண்ணத்தை நிறுத்தக்கூடாது. ரமதான்கள் வருவது, அல்லாஹ் இவ்வாறான சந்தர்ப்பங்களை தருவது எங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணிக் கொள்வதற்குத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய 2 விடயங்கள் எங்களை மிகவும் வேகமாக முன்னோக்கி கொண்டே இருக்கின்றன. அந்த 2ம் மிகவும் பயங்கரமானது. ஒன்று மரணம், அடுத்தது மறுமை. இந்த 2ம் எப்பொழுது நிகழும் என்று தெரியாது. இந்த 2க்கும் இடையில் தான் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான். நாங்கள் அல்லாஹ்வின் பால் நெருங்குவதற்காக வேண்டி அவ்வாறு தரப்பட பாக்கியங்கள் தான் ரமதானாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்மை அடைந்த ரமதான் நாங்கள் அறியாத மாத்திரத்திலே எங்களை விட்டும் சென்று விட்டது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த ரமதானில் பெற்ற பயிற்சியை ஏனைய காலங்களிலும் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். இதுதான் உண்மையான இறையச்சத்துக்குரிய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் காலத்தில் அதிகமாக வணக்கங்களை நாங்கள் புரிந்தோம். தஹஜ்ஜத் என்றும், வித்ர் என்றும், சலமாத் என்றும், திக்ர் என்றும், தான தர்மங்கள் என்றும் எத்தனையோ நல்ல அமல்களை நாங்கள் வேகமாக செய்து கொண்டிருந்தோம். இதனை நாங்கள் ரமதானோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. எந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானில் எங்களுக்கு வெகுமதிகளை தந்து கொண்டிருக்கின்றானோ அதே அல்லாஹ் தான் ரமதான் அல்லாத காலங்களிலும் எங்களுக்கு உணவளித்து எங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு, நன்றி கடனோடு அல்லாஹ்வுக்கு நாங்கள் வணக்கங்களை செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் தந்த பாடங்கள் எங்களுக்கு மிக பெரும் பாடங்களை ரமதான் தந்திருக்கின்றது. அதில் முக்கியமான ஒன்றுதான், இன்று நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன விடயங்களுக்காக வேண்டி நாங்கள் குடும்பங்களை பிரிந்து, உறவுகளை துண்டித்து, எமது உறவுகளோடு பகைமை பாராட்டி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலும் அந்த ரமதான் தந்த இறையச்சத்தை ஒரு வெகுமதியாக பெற்று எங்களுடைய உறவுகளை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அத்தோடு ஏழை, யத்தீம்கள், அனாதைகள் இவருடைய விஷயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதான் எங்களுக்கு பல போதனைகளை, படிப்பினைகள் தந்தாலும் அதில் முக்கியமான ஒரு படிப்பினை தான், பிராக்டிக்கல்ல தரக்கூடிய ஒரு படிப்பினை தான், ஏழைகளுடைய பசிய நாங்க செயல் ரூபத்துல அனுபவபூர்வமாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக ரமதான் இருந்தது. கணித்துக்குரியர்களே, பசி என்ற தன்மை கூட விளங்காமல் வாழ்ந்திருந்த எங்களுக்கு பசியுடைய கொடுமை இப்படிதான் இருக்கும். ஏழைகளும், யத்தீம்களும், விதவைகளும் பசியினால் இவ்வாறுதான் கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை எமது வாழ்வில் ரமதான் பல படிப்பினைகளை தந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு விடயம், ஏழைகளின் பசியை உணர்த்திய ரமதான். எத்தனையோ யத்தீம்கள் எமது சமூகத்திலே இருக்கின்றார்கள். அந்த யத்தீம்கள் கூட என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தால் நானும் இந்த குழந்தைகளை போன்றோ, இவர்களை போன்றோ, இவருடைய தந்தைகள் செய்யக்கூடிய உபகாரங்களை போன்றோ, இவர்களுடைய தந்தை அந்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை போன்றோ எனக்கும் என்னுடைய தந்தை பல உபகாரங்களை செய்திருப்பாரே என்ற ஏக்கத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டு வாழக்கூடிய எத்தனைய யத்தீம்களும் எங்களுடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்களுடைய விடயத்திலும் இந்த ரமதான் தந்த இறையச்சத்தினூடாக பல நன்மைகளை நாங்கள் செய்ய வேண்டும். எத்தனையோ ஏழை குமர்கள் இருக்கின்றார்கள், எமது குடும்பத்திலே இருக்கின்றார்கள். திருமணம் முடிக்க வேண்டிய வயது வந்தும் வறுமையின் காரணமாக திருமணம் பந்தத்தில் இணையாத எத்தனையோ ஏழை குமர்கள் இருக்கின்றார்கள். இவருடைய விடயத்திலும் இந்த ரமதான் தந்த தக்வாவின் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு பல தகுந்த ஜோடிகளையும் பல நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எத்தனையோ விதவைகள் இருக்கின்றார்கள். அந்த விதவைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கை இந்த ரமதான் நிச்சயம் எங்களுக்கு தந்து இருக்கும், இதயச்சத்தை வளர்த்திருக்கும். ஆகவே அதனை நாங்கள் எமது ஏனைய காலங்களிலும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் ரமதான் சென்று விட்டது என்று மகிழ்ச்சி பொங்க நாங்கள் பெருநாளை மகிழ்வோடு வரவேற்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் நாங்கள் மிகவும் கவலையோடு வருந்தத்தக்க ஒரு விடயம்தான், எம்மை விட்டும் பல பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் அள்ளி தந்த ரமலான் எம்மை விட்டும் விடை பெற்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், எமது ரமலான்
இந்த ரமதானில் நான் 30 நோன்புகளை நோட்டிருக்கின்றேனே, ரமதானுடைய நோக்கம் அல்லாஹ் வாக்களித்தது போன்ற இறையச்சமே, அந்த இறையச்சத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றன என்பதை தான் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு ஒரு பூர்ணத்துவத்தை தந்த ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அழகிய இஸ்லாத் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய நடத்தையின் மூலமாக, செயல்களின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய எத்தனைய சகோதரர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாய் கொண்டே செல்லுகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு போதித்திருக்கக்கூடிய விடயங்கள், அந்த நடைமுறைகளை கண்டால் ஒவ்வொருவரையும் இஸ்லாம் கவரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து, இந்த ரமதானிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் பல மாற்றங்களையும் உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த ரமதானை ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பெருநாள் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே அமைந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் ஏற்று அதற்குரிய முழுமையான சவாபுகளை நமக்கு யாவருக்கும் தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் இந்த ரமலான் மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தையும் நமக்கு தந்தருள்வானாக. இது போன்ற சிறப்பான ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள், அதே போன்ற ஹஜ் பெருநாள்களை நாம் மீண்டும் சந்திக்கின்ற நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமையான சகோதரர்களே, இந்த நோன்பு பெருநாள் தொழுகையும் அதே போன்ற ஹஜ் பெருநாள் தொழுகையும் ஹிஜ்ரா 2ஆம் ஆண்டு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை ஒரு வருஷம் கூட அவர்களுடைய ஆயுளில் விடாமல் தொழுதிருக்கிறார்கள் என்பதுதான் ஹதீஸினுடைய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த தொழுகையை நாம் தொழுவது சிறப்பான ஒரு வணக்கவாகம் ஆகும் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து இந்த தொழுகைக்காக நாம் எல்லாம் இப்போது குழுமியிருக்கிறோம். இந்த தொழுகையினுடைய விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். இந்த தொழுகை ஸல்லி சுன்னத ஈதுல் ஃபித்ர் ரக்அத்தைனி லில்லாஹி தஆலா மஅமூமன் என்று தக்பீர் கட்ட வேண்டும். நோன்பு பெருநாளுடைய 2 ரக்காத்துகளை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் மாமூமாக என்ற நியத்தை வைத்து நாம் தக்பீர் கட்ட வேண்டும். தக்பீர் கட்டக்கூடிய அந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீருக்கு பின்னால 7 தக்பீர்களும், அதற்கு பின்னால் தக்பீர் சொன்னதற்கு பின்னால் ஃபாத்திஹா சூரா எல்லாம் ஓதப்படும். அடுத்து 2ஆம் ரக்காத்தில் முதலாம் ரக்காத்துடைய 2ஆம் சுஜூதிலிருந்து எழும்புகின்ற அந்த தக்பீருக்கு பின்னால் 5 தக்பீர்களும் கூற வேண்டும். முதலாவதாக தக்பீரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய நியத்து வைத்து நாம் தக்பீர் கட்டுறோமே, அந்த தக்பீருக்கு பின்னால் 7 தக்பீர்களும், முதலாவது ரக்காத்தினுடைய 2ஆவது சுஜூதிலிருந்து எழும்புகின்ற அந்த தக்பீருக்கு பின்னால 2ஆவது ரக்காத்தில் 5 தக்பீர்களும் கூற வேண்டும். ஒவ்வொரு தக்பீர்களுக்கு பின்னாலையும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அழகான கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டியது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய தொழுகையை ஏற்று அதற்குரிய முழுமையான சவாபுகளை தந்தேகுவானாக ஆகும். அஸ்ஸலாத்து ஜாமிஆ ரஹ்மத்துல்லாஹ் முஹம்மதுல் பத்ர் ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலைஹி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ரஹ்மனா வ ரஹ்மனா யா ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹும்ம ரஹ்மனா வ ரஹ்மனா யா ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹும்ம ரஹ்மனா வ ரஹ்மனா யா ரஹ்மானுர் ரஹீம். الله أكبر 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 لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر يرفع بالطاعة أقواما ويضع بالمعصية آخرين. الله أكبر والعزة لله ولرسوله وللمؤمنين. الله أكبر ما صامت الأمة المحمدية شهر رمضان صابرين.
الله أكبر ما ازدحمت بهم المساجد مصلين. الله أكبر ما صام صائم وأفطر وتذكر مؤمن وتقدم وعرض فاسق فتأخر. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. الحمد لله الذي جعل العيد يوم جزاء وثواب ويكرم العابدين بأجر الكسب ويغفر لهم فيه سيئات الاكتساب. نحمده تعالى على التوفيق لما أمرنا به في نهار رمضان من ترك الطعام والشراب، ونشكره عز وجل يسر علينا قيام رمضان بصلاة التراويح وتلاوة الكتاب. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جعل العيد يوم أكل وشرب وبعان، وأمر فيه المسلم بالتوسيع على نفسه والأهل والعيال، وحرم صومه وندب فيه المؤمنين إلى التصدق بالمال الحلال. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله المنعوت بأشرف الخصال، ويعد صيام الدهر بصيام رمضان وست من شوال. اللهم صل وسلم على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه خير صحب وآل، وعلى التابعين لهم بإحسان ما تعاقبت الأيام وتوالت الليال. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. عباد الله، هذا يوم يوفى الصابرين فيه أجورهم بأحسن ما كانوا يعملون، ويباهي بكم أيها المؤمنون ملائكة السماء وأنتم في الصلاة خاشعون تنتظرون قوله تعالى: ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صيامكم أيها المسلم معلق بين السماء والأرض، لا يقبله الله إلا بزكاة الفطر تدفعها إلى الفقير، ولا تجب إلا بغروب شمس اليوم الأخير، ويستحب إخراجها قبل الصلاة، ولذلك يشرع التأخير، كما يشرع التكبير في أجل الأضحية للعيد الكبير. ومتى دفعت يا عبد الله ما عليك وأنفقت من طيب ما لديك، والله يقبل منك ما تيسر، إلا من تولى وكفر ويعذبه الله العذاب الأكبر. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله الله أكبر. الله أكبر ولله الحمد. وعن ابن عباس رضي الله تعالى عنهما قال: فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين، فمن أداها قبل الصلاة وهي زكاة مقبولة، ومن أداها بعد الصلاة وهي صدقة من الصدقات. والله تعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى، بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى، إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. آمركم بما أمركم الله من طاعته وأطيعون،
وأنهاكم بما نهى عنكم فانتهوا واستغفروا إنه هو الغفور الرحيم. الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جاهد به وكفر، وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله وسلم على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. اتقوا الله وإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما، بدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد إمام الأبرار وإمام الكفار وشفيع أمتنا الجبار، وعلى آله البررة الأخيار وأصحابه الخيرة الأطهار. اللهم ارض عن الإمام التحقيق أمير المؤمنين أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن الإمام المعظم في الأصحاب أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن الإمام الجامع القرآن أمير المؤمنين عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن الإمام أسد الله الغالب أمير المؤمنين علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن الستة البررة الذين هم تمام العشرة وأفضل من بايع نبيك تحت الشجرة، وعن الزبتين سيدين شهيدين سيدنا إمامنا الحسن وسيدنا إمامنا الحسين رضي الله تعالى عنهما، وأمهما فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعن أمي نبيك سيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما، وعن أصحاب نبيك أجمعين، وعن التابعين لهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر وارحم الخلفاء المتقدمين والأئمة الماضين والمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات، طيب ثراهم واجعل الجنة مأواهم. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجذب والقحط والوباء والسيوف المختلفة والشدائد والمصائب والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن، من بلدنا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسلي خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر. الله الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا.
واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أوصل ثواب ما كان من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة وتحفة كاملة من إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم ورحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضا من رياض الجنان ولا تجعل قبورهم حفرا من حفر النيران وروح وريحان وجنة نعيم لا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بلغ مرادنا وحسن مقصودنا وتمم نياتنا وتقبل دعاءنا برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا وحرفتنا وصنعتنا وسعينا واجتهادنا ونياتنا برحمتك يا أرحم الراحمين. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار برحمتك يا رب العالمين. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين برحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.